வணக்கம் நண்பர்களே, மற்றொரு கலந்துரையாடலில் உங்களோடு இணைந்து கொள்வதில் மகிழ்ச்சி. நாங்கள் நேர்காணலுக்குள் செல்வதற்கு முதல் ஒரு சிறிய செய்தியை பகிர்ந்து கொண்டு நேர்காணலுக்குள் செல்லலாம் என்று நினைக்கின்றேன். நீர்கொழும்பு சிறைச்சாலையில் இடம்பெற்ற மோதலில் 20 கைதிகள், 6 சிறை காவலர்கள் உட்பட 26 பேர் கொல்லப்பட்டிருக்கின்றனர். 100 பேர் வரை காயம் அடைந்தும் இருக்கின்றனர். இந்த மோதல் 2012ஆம் ஆண்டு, அதுக்கு முதல் 1983 ஒரு கலவரம் இடம்பெற்றது, வெலிகடை படுகொலை எல்லாருமே அறிந்தது. அதற்கு பின்பு ஒரு 2012 ஒரு கலவரம் இடம்பெற்றது. அதிலேயும் தமிழ் கைதிகள் கொல்லப்பட்டிருந்தனர். முதலாவது வெலிகடையிலேயும் தமிழ் கைதிகள் கொல்லப்பட்டிருந்தனர். இந்த கைதிகளுக்கு இடையிலான மோதலில் முற்றுமுழுதாக சிங்கள கைதிகள் கொல்லப்பட்டிருக்கின்றனர். குறிப்பாக அங்கு தடுத்து வைக்கப்பட்டிருந்த நீண்டகால தண்டனை பெற்ற கைதிகளுக்கும் தற்காலிகமாக தடுத்து வைக்கப்பட்டிருந்த கைதிகளுக்கும் இடையிலே ஏற்பட்ட மோதலை தொடர்ந்து தான் இந்த மரணங்கள் சம்பவித்திருக்கின்றன. திங்கட்கிழமை காலை உணவு பரிமாற ஆரம்பித்த வீடில் தான் இந்த மோதல் இடம்பெற்றிருக்கிறது. முதலில் 2 கொலைகளாக இருந்தது. அதனைத் தொடர்ந்து தொடர்ச்சியாக இடம்பெற்ற மோதலில் உயிரிழப்புகள் சடுதியாக 26 வரை அதிகரித்திருக்கின்றது. சிறை கைதிகள் அங்கிருந்த காவலர்களுடைய துப்பாக்கியை பறித்து துப்பாக்கி பிரயோகத்தை மேற்கொண்டதால் தான் இந்த மரணங்கள் கூடுதலாக சம்பவித்திருக்கின்றது. இலங்கையில் ஏற்கனவே 2 தரம் இவ்வாறான சிறைப்படுகொலைகள் நடந்த பின்பு அங்கே அவர்கள் என்னத்தை கற்றுக்கொண்டார்கள், இவ்வாறான பாதுகாப்பு கட்டமைப்புகளை ஏற்படுத்தி கொண்டார்கள் என்று தெரியலை. இவ்வாறு அரசாங்கத்தின் சிறையில் இருந்தவர்கள் கொல்லப்பட்டது என்பது அரசுக்கு பாரிய நெருக்கடியை ஏற்படுத்தி இருக்கும். கொல்லப்பட்டவர்கள் யாராக இருந்தாலும், அவர்கள் கைதிகளாக இருந்தால் கூட அவர்களுக்கு அந்த தகுந்த பாதுகாப்பை அளிக்க வேண்டியது அரசாங்கத்துடைய கடமையாக இருக்கின்றது. இதற்கிடையே இவர்களுடைய இந்த சிறைச்சாலைக்கு அருகில் இருந்த பெண்கள் சிறைச்சாலையிலையும் பெண்கள் இந்த சம்பவத்தை அடுத்து தங்களை விடுதலை செய்யும்படி கூறியில் ஏறி நின்று சத்தங்கள் போட்டிருக்கின்றனர். ஞாயிற்றுக்கிழமை காலை ஆரம்பித்த மோதல் திங்கட்கிழமையும் ஏற்பட்டிருக்கின்றது. அதில் தான் இவ்வளவு பாரிய இழப்புகள் நடந்திருக்கின்றது என்ற இந்த செய்தியை இதுக்குள்ளே கொல்லப்பட்டவர்கள் பெரும்பாலும் போதைப்பொருள் பாவனை மற்றும் அதனை கடத்துதல் போன்ற விடயங்களில் தொடர்புடையவர்கள். அரசாங்கம் போதைப்பொருளுக்கு எதிராக கடும் நடவடிக்கை எடுத்து வருவதோடு சர்வதேச அளவில் இருந்தும் பல குற்றவாளிகளை நாடு கடத்தி இருந்தார்கள். அப்போ இந்த நிலையில் இந்த போதை வஸ்து குழுக்களுக்கு இடையிலான ஒரு மோதலாகத்தான் இது கருதப்படுகிறது. அரசாங்கம் உடனடியாகவே முன்னாள் உச்ச நீதிமன்ற நீதியரசர் தலைமையில் 3 கொண்ட குழு ஒன்றை அமைத்து ஒரு சுயாதீன விசாரணையை மேற்கொண்டிருக்கிறது என்பதும் குறிப்பிடத்தக்கது. இப்போது நாங்கள் வளமையான எங்களுடைய நேர்காணலுக்கு செல்லலாம். அரசியலை ஒருக்கா புரிந்து கொள்வதற்கான ஒரு முயற்சியாகத்தான் இந்த கலந்துரையாடல்கள் நடைபெறுகின்றது. அந்த வகையில நாங்கள் தொடர்ச்சியாக பதிவுகளை மேற்கொண்டு வருகிறோம். கடந்த கால வரலாறுகளை கேள்விக்குட்படுத்துகிறோம். அந்த வரலாற்றின் மீது ஒரு மீள் பயணத்தையும் மேற்கொண்டு வருகிறோம். அந்த அடிப்படையில இன்றைக்கும் மீண்டும் அதனை தொடர்வதற்காக எங்களோடு இணைந்து கொள்கின்றார் உங்களுக்கு மிக நன்கு அறிமுகமான ரூபோகாயினி கலையகத்தினுடையதும் லேக் ஹவுஸ் நிறுவனத்தினுடையதும் முக்கியஸ்தர் செல்லையா மனோரஞ்சன் அவர்கள். வணக்கம் தோழர். வணக்கம் ஜெயபாலன். வணக்கம் தேசம் நெட் நேயர்களுக்கு. மொழிகளுடன் கழித்து கேட்டால் ஒரு நாட்டை ஏற்படுத்துவோம். அதை கூப்பிட்டு வச்சு சொல்லு அவ்வளவு போராட சப்போர்ட் பண்றது, ஏசிசிக்கு சப்போர்ட் பண்றது, இடத்துலத்துக்கு சப்போர்ட் பண்றது, அந்த இதுல எங்கிட்ட நோக்கம்
இப்ப பிரச்சனை என்னன்னா எந்த மாற்றமும் இல்லை, ஒரு மாற்றம் கிடையாது. அப்ப நாங்கள் விமர்சிக்காமல் என்ன செய்கிறது? இப்ப பிரபாகரன் விடுதலை புலிகளும் சரணடைகிற பொழுது இவர்கள் இங்க மூக்கு முட்டை தண்ணி அடிச்சு போட்டு மூக்கு முட்டை சாப்பிட்டுட்டு படுத்து கிடந்தாங்க. எனக்கு அந்த நேரம் ஒரு உணர்ச்சியும் வரையில்லை, போராடணும் உணர்ச்சி வரையில்லை. இப்போ எல்லாம் முடிஞ்சு 17 வருஷமா போன பிறகுதான் முடிச்சிருக்கீங்க. கோமாவில எழுந்தின மாமாக்கள் மாதிரி உருவாக்க போயிடும். இதுக்கு அந்த என்னென்றால் இந்த பெரிய ஒரு ஐடென்டிட்டி கிரைசிஸ் இருக்கு. அடையாள கிரைசிஸ், ஒரு பயங்கரமான அடையாள கிரைசிஸ் இருக்கு. இவர்களை தூக்கி வைப்ப நீங்க எஸ்ஜே இம்மானுவேல் எடுத்தா என்ன, இந்த ருத்ரகுமார்னு எடுத்தா என்ன, இன்றைக்கு கதைக்கிற கஜேந்திரன் பொன்னம்பலத்தை எடுத்தா என்ன, இன்னும் பலரை எடுத்தா என்ன, இவர்கள் எவருமே இந்த நடந்த அழிவுக்கு பொறுப்பு சொல்ல வேண்டியவர்கள். எங்களுக்கு இருக்கிற வேதனை அன்றைக்கு போய் அந்த சமூகம் கொண்டு போய் அப்படி அழிக்கப்பட்ட விதமும் இப்ப ஒரு இலங்கை அரசாங்கம் எவ்வளவு துணிவாக, அதாவது அங்கிருந்த அத்தனை சர்வதேச நிறுவனங்களையும் யூஎன் உட்பட முழுதை, நீங்க கார்டன் வைஸ்ட புத்தகத்தை வாய்ச்சிங்க என்றால், இந்த கேஜ் புத்தகத்தை வாசிச்சால் அந்த முழுத்தையும் வெளியேற்றி போட்டுதான் அந்த தாக்குதல் நடத்தப்பட்டது. அது எப்படியான தாக்குதலாக இருந்திருக்கும் என்றது எங்களால உணர்ந்து கொள்ளக்கூடியதா இருக்கு. ஆனா இவர்கள் எவருக்கும் அந்த பொறுப்பு கிடையாது. இன்னொரு கேள்வி அடிக்கடி கேட்கிறது, இதுகளை பற்றி கதைக்கிறதால என்ன பிரயோசனம்? வரலாற்றை கின்றதால, வரலாற்று குப்பையை கிளறதால என்ன பிரயோசனம்? இப்ப மனித குலத்துல ஏன் வரலாறு படிப்பிக்கப்படுது? அதானே, அதுக்கு ஒரு தேவை இருக்குதானே. கடந்த கால வரலாற்றில இருந்துதான் அந்த மனித குலம் உருவாக்கப்படுது, அதுக்காகத்தான் அது கற்பிக்கப்படுது. அப்ப நாங்கள் கடந்த காலத்துல விட்ட தவறுகளை நாங்கள் திருத்த எந்த முயற்சியும் எடுக்கல என்றால் அதே தவறுகள் மீள நிகழும். ஆனபடியால் நாங்கள் கடந்த காலத்துக்கு போய் அது நடந்தது தவறு என்றதை பதிவு செய்கிறோம். சரி, இப்ப அதே கேள்விய நீங்க சிங்கள சமூகத்திட்ட கேட்கலாம், சிங்கள சமூகம் கேட்கலாம் தானே. நடந்த எல்லாம் நடந்து முடிஞ்சுதாப்பா, ஏனப்பா இப்ப அதை கழிச்சுக்கிட்டு இருக்கிறீங்க, பேசாம விடுங்களேன், அது பண்டாரநாயக்கா செய்தான் இப்ப எல்லாம் நாங்கெல்லாம் முடிஞ்சதுன்னு சொன்னா சரி, கேட்டுட்டு இருப்பீங்களா நீங்க? முஸ்லீம் சமூகம் சொல்லிச்சண்டா கிழக்கு மாகாணத்துல அதெல்லாம் STF வந்தங்களை பழக்கி ஆயுதம் தான் கொண்டு வெட்டுனாங்க. இப்ப நாங்க எல்லாம் இதையும் கேட்கறீங்கன்னு கேட்டா நீங்க விடுவீங்களா? விட மாட்டீங்க. இந்திய அரசாங்கம் கேட்டால் அது நாங்க வந்த நேரத்துல IPK உங்களோட ஆக்கள் தான் சுட்டது, நாங்களும் சுட்டோம், எங்களுக்கும் உங்களோட பெண்களை கண்டாப்பல விருப்பமா வந்துட்டு நாங்க நீங்க கற்பழிச்சாங்க, இப்ப ஏன்ப்பா அதெல்லாம் காய்ச்சிக்கிட்டு இருக்கிறீங்கன்னு சொன்னாங்க. ஓகேயா உங்களுக்கு? நாங்கள் விட்டுட்டு போயிட்டோம், ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி இல்ல, UNP இப்ப இல்ல, அந்த ராஜீவ் காந்தியும் இல்ல சொன்னா கேட்க போறீங்களா நீங்க? இல்லதானே. அப்ப அதை நாங்கள் தான் செய்ய வேணும். இதை வேறு யாரும் செய்யவும் தேவையில்லை, அதை நாங்கள் தான் செய்ய வேணும், இது செய்தே ஆக வேணும். ஆனால் இந்த புலிகளை ஆதரிக்கின்ற, இந்த யாழ்ப்பாணியத்தை ஆதரிக்கின்ற, இந்த புலிகளுக்காக போய் கைகால்களை இழந்த அல்லது அவர்கள் சரிதான் என்று நம்பி அந்த பெருமையிலே வாழ்ந்தவர்கள் எங்களை நோக்கி நீங்கள் கோவப்படுறதுல எந்த அர்த்தமும் இல்லை. உங்களை கொண்டு போய் இங்கே முடித்து நீங்கள் செய்த தவறுகளை எல்லாம் அழகியலாக்கி வியாபாரமாக்கி அதில் இன்பம், அதை வியாபாரமாக்கினார். இன்றும் வியாபாரமாகி கொள்றது. அந்த வியாபாரத்துக்கு தடையாக பிரபாகரனின் அண்ணன் வந்தாலும் பிளதான், அண்ணன் மகன் வந்தாலும் பிளதான். நாளைக்கு திடீரென்று மதிவதனி வந்தாலும் எல்லாத்தையும் குழப்பி போட்டாள் என்று சொல்லி அவையும் கழுவில் ஏற்றக்கூடிய ஆக்கள். அப்ப இந்த மாயை இருக்கு வரைக்கும் தான் இந்த மாயை இவர்கள் வைத்துக் கொண்டோம். இந்த மாயை யதார்த்தத்துக்கு வந்தால் இவர்களுக்கு பயன். அப்ப அதுதான் இவர்களுடைய இது. அப்ப அதான் இந்த அசிங்கங்கள் என்று சொன்னால், இப்ப நீங்க பாத்தீங்கன்னா சரி, முதலாவது தனிப்பெண்ணவர், பிறகு சகோதர படுகொலைகள், பிறகு கூட்டு படுகொலைகள், கிராமங்கள், சிங்கள கிராமங்கள், சாதாரண கிராமங்கள், சிங்கள பொதுமக்களை போய் தாக்கி கொள்றது, அந்த அபுரத்துல போய் வெட்டி கொள்றது, அப்புறம் முஸ்லிம் கிராமங்களை தாக்கி கொள்றது, முஸ்லிம் பள்ளிவாசலுக்குள்ள போய் கொள்றது, சரணடைஞ்ச 600 போலீசார படுகொலை செய்தது நிறையில வச்சு. சரிதான். இதெல்லாம் ஒரு இந்த நாகரிக உலகத்துல சரியான நார்ம்ஸ் கிடையாது. நீங்க போய் ஒரு முகாமை அடியுங்கோ, அது யாரும் உங்களை குற்றம் சொல்ல இல்லை. பேட்டில் ஃப்ரண்ட்ல நீங்க எத்தனை சோல்ஜர்ஸையும் அடியுங்கோ, அதை குற்றம் சொல்றதுக்கு ஒரு தரம் இல்லை. ஆனால் ஒரு நாகரிக உலகில் இருக்கக்கூடிய தர்மங்கள், மொராலிட்டி என்று சில விஷயங்கள் இருக்கிறது. அடுத்தது நம்ப வச்சு கொள்றதுல புலி கலாச்சாரத்தை போல வேற எங்கேயும் நாங்கள் பார்க்க. சபாலிங்கத்துல வீட்டை போய் அந்த மனைவிட்டையும் பிள்ளைகள இருந்து சாப்பிட்டு தண்ணி குடிச்சு பிஸ்கட் குடிச்சு போ, அந்த மனிதன் உங்களுக்கு எதிராக ஆயுதம் தூக்குனதா? ஒன்றும் இல்லை. பழைய
நீங்கள் வந்து அரசியல் தஞ்சம் கோரி இருக்கிறீங்களா? ஒரு நாட்டுல நீங்க போய் இருந்து தண்ணி குடிச்சு நம்பி சாப்பிட்டு போட்டு எழும்பி அந்த குடும்பத்துக்கு முன்னால சுட்டு போட்டு வந்தால் இதை எந்த மோராலிட்டிக்குல நீங்க கொண்டு போய்? அமிர்தலிங்கம் யோகேஸ்வரன் அப்படித்தானே முதல் தரம் வந்து கதைச்சிட்டு போய் அவன் மனைவிக்கு முன்னால வச்சு சுட்டு அதை செய்தீங்களா? அந்த மாதிரி அதே போலதான் உங்களுக்காகவே எழுதி டிபிஎஸ் ஜெயராஜ் எழுதியது புலிகள் இப்படி எல்லாம் எழுதினாரு செந்தாமரை பேப்பர்ல பக்கம் பக்கமா எழுதினவரை பட்ட பகல்ல மனைவிக்கு முன்னால வச்சு அடிச்சு காலம் முறிச்சு பேசுறதுக்கு கூப்பிட்டாங்க. கிழக்கு மாநிலத்துல அந்த புலட் போராளிகளை கண்ணனவங்களை எல்லாம் பேச்சுவார்த்தைக்கு வாங்க கொண்டு கூப்பிட்டுட்டு அப்படியே வாகனத்தோட வச்சு குண்டை வச்சு எழுப்பி ஆக்கிற முடியும். கொட்டாவேல வந்து உங்கள்ட்ட இருந்து பிரிஞ்சு போன பொடியங்களுடைய நம்பிக்கை ஒரு ஆளை அனுப்பி சாப்பாட்டுக்குள்ள நஞ்ச போட்டு இப்படி பஞ்சமாவாதகங்கள் என்று சொல்லக்கூடிய எல்லா விஷயத்தையும் நீங்க செய்யுது. எல்லா விஷயம் வரிசைப்படுத்தி சொல்லிக்கொண்டே போ. உங்களோட வாழ்ந்த ஒரு முஸ்லிம் சமூகத்தை அப்படியே கூண்டோட கலைச்சானு அதுகளுக்கு கையில 500 ரூபாய் காசோட 24 மணி நேரத்துல வெளிக்கிடுங்கன்னு சொல்லி மன்னார்ல எல்லாம் வந்து எருக்கலம்பட்டிக்குள்ள கொள்ளதான் அடிச்சது. அதுக்கு பிறகு அதுகளோட சாமான்கள் அவ்வளத்தையும் அள்ளி கொண்டு போய் இதை விட பக்கம் கட்டது ஒரு அந்த பெரிய கட்டிடத்துக்குள்ள போட்டு அதை மலிவு விலையில வித்து அதை விற்கிறதுக்கு சனம் வந்து நிக்க பண்ணி இதையெல்லாம் நீங்கள் இத்தகைய அசிங்கங்களை எல்லாம் வந்து நீங்க எங்க கொண்டு போய் எந்த பட்டியல்ல சேர்க்க போறீங்க? இது இன்னும் பாதிதான், இன்னும் இருக்கு நீண்ட பட்டியல். கடைசியில கர்மாவில இருந்து பிரிஞ்ச ஜிம் கெலி தாத்தா போன்ற பலரை வந்து ரமேஷ் சொல்லியிருக்கிறார், என்னுடைய மகன் மீது ஆணை உங்களுக்கு எந்த சிக்கலும் வராது வந்து சரணடைங்க. சரணடைந்த பிறகு அவர்களுக்கு சீனி பாகுகளை தோச்சு எரிச்சு எலும்புக்கூடு மட்டும்தான் எடுத்துதான். அப்ப நீங்கள் ஒரு விதத்திலையும் நாகரிக தன்மையை காட்டு, ஒரு விதத்திலையும் நாகரிக தன்மையை காட்டு. கன்சன்ட்ரேஷன் கேம்புக்கு எந்த விதத்திலையும் குறையில்லை. நீங்க அந்த சித்திரவதை முகாமில இருந்து தப்பி வந்த ஒரு தோழரை நாங்க தான் கடைசியா சர்வதேச மன்னிப்பு சபையும் ஹியூமன் ரைட்ஸ் வாட்ச் மனித உரிமை கண்காணிப்பகத்து பிரதிநிதிகளோட கூட்டிக் கொண்டே காய்ச்சி அவர் தான் அந்த சமரன் என்று ஆயுதங்கள் மேல் காதல் கொண்ட மனநோயாளிகள் சின்ன புத்தகம் எழுதினார். அவர் ஏதோ ஒரு வகையில தப்பி வந்துட்டு அவற்றை அந்த சித்திரவதை முகாம நடத்தப்பட்ட அந்த சித்திரவதை மெதடுகளை பார்த்தாலே அந்த வக்கிர தன்மை மிக தெளிவாக தெரியும். அந்த யாருக்கு தமிழாக்கலாம், தமிழ் மொழி பேசுகின்ற சொந்த சகோதரன். அப்ப எது உங்களை அதை நோக்கி சொல்லுது? இவர்கள் துரோகிகள், இவர்களை நாங்கள் எப்படியும் ட்ரீட் பண்ணலாம். அப்ப அந்த துரோகி கருத்தியல் தான் உங்களோட கருத்து, அதை தவிர வேற எதுவுமே இல்லை. அவர்கள் தமிழ் மொழி பேசினால் என்ன? அப்ப சும்மாதான் நீங்கள் எங்கட சகோதரம், எங்கட இனம், எங்கட மக்கள் என்றதெல்லாம் இன்று வரை யாரும் அதை ஒத்துக்கொள்ள கூட தயாரில்லை. சரி, புலிகள் தான் ஒத்துக்கொள்ள, அதுல இருந்தாக்கள் தான் ஒத்துக்கொள்ள. இந்த கல்வி அறிவு படைச்ச சமூகம் அதை பற்றி இது ஒரு பாதகம் செய்து அது ஒரு முக்கிய புள்ளி. ஏனென்றால் இந்த வெளிநாடுகளுக்கெல்லாம் புலம்பெயர்ந்திருக்கின்ற இந்த படித்த சமூகத்தை சேர்ந்தவர்கள் கூட இது ஒரு மனித குல விரோதமான செயல் என்பதை ஏற்றுக்கொள்ள தயாராக இல்லை. அதை எவ்வளவு கேவலமாக செய்தார்கள் என்றால் ஜெயபாலன் அந்த முகாம போட்டுட்டு அங்க கலட்டின தண்டவாளங்கள் எல்லாம் கொண்டே அடிச்சு லைட்டு கம்பி எல்லாம் அழுத்து கம்பிகளுக்கெல்லாம் கரண்ட் எல்லாம் பாஸ் பண்ணி எல்லாம் இந்திய ராணுவம் போனதோட செய்த முதல் வேலை அதுதான். அப்ப உங்களோட மைண்டில முதல் இந்திய ராணுவம் போய் வெளிக்கிட்டு யாழ்ப்பாணத்தை விட்டு போக முதலே குடாநாட்டு வடமாடு கிளிநொச்சி பவனியா மாங்குளம் கிளிநொச்சி எல்லாம் தாண்டி யாழ்ப்பாணத்திலே நிக்கே நீங்க இங்க அங்க துவங்கிட்டு கிழக்கு மாநிலத்துல எல்லாம் நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான டிஎன்ஏ பலாத்காரமாக பிடிச்சு கொண்டு போன நீங்கள் உங்களுக்கே தெரியுது பலாத்காரமாக பிடிச்சு கொண்டு போன. கொழும்புல நின்ற ஏனைய இயக்கப்படியங்களை பிரேமதாசாவினுடைய அனுமதியோடு இலங்கை ராணுவம் போலீசானுடைய அனுமதியோடு உங்களுக்கு விசேடமான ஐடென்டி கார்டுகள் தரப்பட்டிருந்தது இலங்கை அரசாங்கத்தால். அந்த விசேடமான ஐடென்டி கார்டுகளை வச்சுக்கொண்டுதான் பஸ்ஸுகள்ல ஏற்றி இவர்களை கொண்டு வந்து எங்கெங்க ராணுவம் நிப்பாட்டினாலும் அந்த ஐடென்டி கார்டை காட்டிட்டு அவர்கள் போகலாம். இன்றைக்கு நீங்க இவற்றை பிரேமதாசான் செக்ரட்டரியா இருந்த விஜயதாசன் செக்ரட்டரி சரிதான் பிரசிடென்ஷியல் செக்ரட்டரியா இருந்த ஒரு விஜயதாசன் அவர் தன்னுடைய பயோகிராபி எழுதியிருக்கிறார், ஆட்டோபயோகிராபி. அந்த ஆட்டோபயோகிராபியில விஜயதாச சொல்றார், பிரேமதாசாட்ட அவர்கள் பெர்மிஷன் கேட்டது, ஏனையவர்களை நாங்க கொண்டு போக போறோம், அவர்களை இங்க விடையில கை செய்து கொண்டு போக போறோம். பிரேமதாசா அதுக்கு அனுமதி கொடுத்தாண்டு தான் அதை ஒப்ஜெக்ட் பண்ணுங்க. போலீசார சரணடைய சொல்லி பிரேமதாசா சொன்னது தான் அதை ஒப்ஜெக்ட் பண்ணுனேன் எழுதியிருக்கிறார். இந்த ரெண்டு விஷயம் குறிப்பா எழுதியிருக்கிறார். இவர்களுக்கு இலங்கை அரசாங்கத்தால்
புலிகளும் இலங்கை அரசாங்கத்தோட அரச படைகளோட சேர்ந்து அது ஒரு கூலிப்படையாத்தானே ஏனைய போராளிகளை கொலை செய்திருக்கு. அப்ப உங்களுக்கு என்ன வித்தியாசம்? வவுனியால புளட் கேம்பை அடிக்கிறதுக்கு போனது ஜானகபெரோட ஹெலிகாப்டர்ல கொண்டு போய் அங்க போய் இறங்கி அங்க இருந்து தான் கொண்டு வவுனியால இறக்குனது. முல்லைத்தீவு கேம்ப்ல இருந்து முல்லைத்தீவு ஜானகபுர கேம்ப்ல இருந்துதான் இவர்கள் ஹெலிகாப்டரால கொண்டு போய் புளட்டினுடைய செட்டிக்குளம் கேம்ப் அடிக்கிறதுக்கு என்னண்டு போனவர்கள். நாகரிக அதாவது ஒன்றில் நீங்கள் சாதாரண நாகரிகம் இருக்கும், அல்லது ஒரு விடுதலை போராட்டம் என்றால் அதை விட உயர்ந்த நாகரிகம் இருக்கும். அடுத்த ஒரு ராணுவ அமைப்பா நீங்க வந்துட்டால் அதுக்கண்டு சில மோராலிட்டிஸ் இருக்கு. அந்த எதையுமே நாங்கள் இது பண்ண மாட்டோம். ஆனால் நாங்கள் புனிதர்கள் என்று சொல்லிக் கொள்வோம். என்றால் அந்த அழுக்கு புலிகள் உங்களோட தலைக்குள்ள போட்ட அழுக்கு அல்ல. உங்களுடைய தலைக்குள்ள இருக்கின்ற அழுக்கை, அசிங்கத்தை புலிகள் உருக்கொடுத்து ஒரு இயக்கமாக மேலே கொண்டு நிறுத்துறாங்க. நீங்க பாருங்க, இவங்க பெரிய சாத்திரம் கதைக்கிறாங்க, சம்பிரதாயம் கதைக்கிறாங்க, சைவம் இது தொடக்கு அது இதுன்னு இந்த யாழ்ப்பாணம் வெள்ளையாளியம் கதைக்கிறோம். 85ஆம் ஆண்டுல யாழ்ப்பாணம் 85 கடைசி 86 நினைக்கிறாங்க அடம்பன் கேம்ப் விக்டர் அடிச்சதுல அடம்பன் கேம்ப் அடிச்சு முதலாக செத்த ராணுவத்தின் 2 உடல்கள் இவர்கள் கைப்பற்றாங்க. சரிதானே? அதுக்கு முந்தையெல்லாம் கேம்ப் அடிச்சாச்சு, இத்தனை ராணுவம் பலி அத்தனை ராணுவம் பலி என்று இவர் சொல்றதானே ஒழிய அவர்களுக்கும் தெரியாது. அப்போ 2 ஆமி அது 2 பேர் உயிரோடையும் பிடிபட்டுட்டாங்க. 2 பேர்த்த உடம்பு அடிச்சு இவங்க அடிச்சு செத்து கிட்டு யாழ்ப்பாணத்துல அடம்பன்ல நடந்தது. அங்க இருந்து காடு வழியாக கொண்டு யாழ்ப்பாணத்துக்கு கொண்டு நல்லூர் இனி இல்லண்டா யாழ்ப்பாணிய வெள்ளாளியத்தின் உச்ச கோபுரம் நல்லூர் கோவில் வளவுல 2 பிரேதத்தையும் காலம் இருந்து பின்னேரம் வரைக்கும் கிடத்தி அந்த யாழ்ப்பாண வெயில் சுத்த வேற கயிறு கட்டி அந்த 2 பிரேதத்துக்கு பக்கத்துல அந்த 2 சோல்ஜர்ஸையும் வச்சிருக்காங்க நாள் முழுக்க. அந்த வெயிலுக்கு சாரியாக சனம் கியூல நின்று பாக்கு. எந்த யுத்த நாகரிகம் இது? புலிகளோட பொடிய எங்கேயாவது இலங்கை அரசாங்க கோல்ட் ஃபேஸ்ல வச்சு காட்டி இருக்கா அவங்களுக்கு? இதை பார்த்தவர்கள்ல முக்கியமான அப்ப யாழ்ப்பாணத்துல நிதர்சனம் டிவி என்ற புலியின் டிவி போல் சரிதான். நான் நல்லூர் கோயிலுக்கிட்ட நின்று இதை பார்த்துக்கிட்டு இருக்கிறேன் என்னெல்லாம் செய்யறாரு. கார்ல இறங்குறார் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தினுடைய உபவேந்தர் சூனா வித்தியானந்தன் காரை கொண்டு நிப்பாட்டிட்டு இறங்கி போனால் கிட்டு நிக்கிறதுல கிட்டுவோட கதைச்சிட்டு அந்த கயிறு கட்டி இருக்கிற இடத்துக்கு போறார். அங்கால அந்த பிரேதம் 2 நிக்குது. பிரேதத்துக்கு 2 பக்கத்துல கதிரையில 2 சிங்கள சோல்ஜர்ஸ் குந்தி இருக்கிறாங்க. இவர் ஏதோ அவங்களோட கதைக்கிறேன், நான் தூரத்தான் நிக்கிறேன், என்ன கதைக்கிறாருன்னு கேட்கல. இவன் டிவி கேமராக்கள் அங்க பிடிக்கும் இங்க பிடிக்குது. பின்னேரன் டிவியில நிதர்சனன் டிவியில அது போகுது. இவர் சூனா வித்யானந்தன் கண்டியில பிறந்தனியால இருந்தவர் நான் சொன்னாலும் கேட்கிறார் மல்லி கோமத கோயத காம 2 பிரேதத்துக்கு முன்னால அந்த பொடியங்களை வச்சிருக்கிறாங்க சரந்திதை உடுத்தி. இவர் போய் அவர்கிட்ட இருக்கிறார். யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்துடைய வீசி சிங்களத்துல இருக்கிறாரா, தம்பி எப்படி இருக்கிற எங்க ஊருன்னு. இதுதான் இந்த யாழ்ப்பாணியத்தினுடைய மனித நாகரிகம். இதை டிவியில அவங்க அதே ஒளிபரப்பி ஒரு கட்டித்தரம் ஒளிபரப்பி காட்டுறோம். புலி உன்ன வீசிய புலி சொல்லல தானே பார்க்க சொல்லி வீசியா தான் பாக்குற. ஆகவே நான் சொல்றேன் யாழ்ப்பாணத்தினுடைய அதிகாரத்துக்கு வாழ் பிடிக்கிற அந்த புத்திய ஒளிய வேறு ஒன்றும் கிடையாது. இந்த அசிங்கத்தை தான் இவர்கள் மிகப்பெரிய அழகியலாக்கி அதுக்கு சொல்லுகள் எல்லாம் போட்டு அதை பெரிய ஒரு அலங்காரமாக்கி அதுக்கு 4 இலக்கியம், அதை சொல்றத கதைக்கிறதுக்கு 4 கல்விமான், 4 மதகுரு. அந்த கத்தோலிக்க திருச்சபை இருக்கல்ல, இந்த வடக்குல இருக்கிற கத்தோலிக்கத்தை அதை போல ஒரு கடும் மோசமான சாமான் வேற ஒன்றும் இல்லை. நான் அதை பற்றி தனியாக நான் ஒரு கத்தோலிக்க சமூகத்துல இருந்து வந்தாளண்டபடியாலையும் எந்த குடும்பத்துல 4-5 சுவாமி மாதிரி சிஸ்டம் மாதிரி அரடசினுக்கு மேல இருக்கணும். நான் துணிஞ்சு பேசலாம். இந்த கத்தோலிக்க திருச்சபைன்றது எவ்வளவு பெரிய ஒரு அநியாயத்தை செய்த இந்த போராட்டத்தில் ஏனென்றால் அதை பற்றி பேசணும். ஏனென்றால் கிறிஸ்டியன் அண்ட் கேத்தலிக் சர்ச் ஆர்கனைஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் சரிதான். மேல இருந்து கீழே இருந்து மேல டிசிப்ளினான ஸ்ட்ரக்சர். அப்ப இவையில அவங்க பாவிச்சதும் அவங்களுக்கு ஏற்ற வேலை இவங்களை நடந்தும் சரிதான். என்னென்றால் தொடர் இந்த விடுதலை புலிகள் தமிழர்கள் இவர்களுக்கும் இந்த இஸ்ரேலுக்கும் ஒரு மிக நெருங்கின உறவு இருக்கு. எப்பவுமே அது அவர்களை அறியாத உறவு ஒன்று இருக்குது. ஆனா இந்த விடுதலை புலிகள் உருவாக்கப்பட்ட பிறகு இப்ப பிரபாகரனுடைய இந்த பயிற்சிகள் புலனாய்வுகள் இது எல்லாமே எப்படி வருதுன்னா இந்த மொசாட்டினுடைய புலனாய்வு நூல்கள்ல இருந்துதான் அது கற்பிக்கப்படுது. புலிகளுடைய பயிற்சிகள்ல மிக முக்கியமாக மொசாட்டுடைய நூல்கள் தான் கற்பிக்கப்படுது. அதை விட நினைக்கும் உலகத்திலேயே மொசாட்டிட்ட பயிற்சி எடுத்த ஒரே ஒரு விடுதலை அமைப்பு புலிகளா தான் இருக்கு. ஏனைய விடுதலை அமைப்புகள் எல்லாம் பலஸ்தீனத்திலே போய் லெபனான்ல பயிற்சி எடுத்தவர்களாக இருக்கிறார்கள். அந்த அடிப்படையில இஸ்ரேல் ரோவுக்குள்ளேயும் அந்த நேரம் ஊடுருவல் செய்துட்டீங்க. இப்ப இலங்கைக்குள்ளேயும் ஜேஆர் இருக்கிற காலத்துல ஊடுருவல் செய்தது. இஸ்ரேல் நலன்புரி அமைப்பு கொண்டு உருவானது நினைக்கிறேன். எம்பசியா கொண்டு வரையில நலன்புரி ஏதோ சொல்லி நலன்புரி அமைப்பை கொண்டு கொழும்புல இருந்து அமெரிக்கன் எம்பசிக்குள்ள ஒரு ஆபீஸ் திறந்து வச்சது. அப்ப இவர்கள்
இஸ்ரேலுடைய மொசாட்டினுடைய விஷயங்கள்ல ஒன்று ஏனைய அமைப்புகளை அழித்தொழிக்கிறது. ஏன்னா அவர்கள் ஒன்று இடதுசாரிகள், அடுத்தது அவர்கள் பலஸ்தீனத்துக்கு ஆதரவாக இருந்தது, அங்கதான் அவர்கள் பயிற்சி எடுத்ததால இவர்களை கொன்றொழிக்கிறதுக்கு விடுதலை புலிகளை இது ஒரு கன்ஸ்பிரசி தியரி தான். இது முழுதாக என்னால் இது எல்லாத்தையும் பார்க்கலாம், இந்த புள்ளிகள் எல்லாம் இணைகிறது போல இருக்குது. இல்ல இது புலிகள் மட்டும் இல்ல, இந்த யாழ்ப்பாணிய வெள்ளாளியமும் அதோடு ஒத்தோடுன இந்த வெள்ளாளிய திருச்சபை இருக்குத்தானே, இது எல்லாம் ஒரே 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 லைன் ஆஃப் திங்கிங். கிறிஸ்தவ வழிபாட்டில அந்த இஸ்ரேல் புனித பூமி என்றதும் இஸ்ரேலை காப்பாற்றணும் என்றதும் இன்றைக்கும் சொல்லப்பட்ட வர விஷயம். இதெல்லாம் கிட்டத்தட்ட பொருந்தி வர்ற மாதிரி தெரியுது உங்களுக்கு. இப்ப இந்த 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 இஸ்ரேல் மெத்தடாலஜி என்றது ஒரு ஆக்சிடென்ட் அல்ல, உண்மையில இட்ஸ் நாட் அன் ஆக்சிடென்ட். 48ல கல்லோயா திட்டம் அறிமுகப்படுத்தின காலம் இருக்கல்லோ, 2 சிவில் சர்வன்ட்ஸ், இலங்கையில இருந்து ஒருத்தர் போனவர், மற்றவர் இங்கிலாந்துல இருந்தவர், 2 பேரும் சிங்கள சமூகத்தை சேர்ந்தார்கள். ஒருத்தர் ரணிலினுடைய பாட்டா, ரணில் விக்ரமசிங்கோட பாட்டா, இன்னொரு சிவில் சர்வன். இவர்கள் 2 பேரும் தான் இங்கிலாந்துல இருந்து புதிதாக அமைக்கப்பட்ட இஸ்ரேலுக்கு போய் அங்கே இஸ்ரேலுடைய ஃபாரின் மினிஸ்டரையும் அந்த நேரத்தில் இருந்த முக்கிய அரசியல்வாதிகளையும் சந்திச்சு, இஸ்ரேல் உருவாகுவதற்கு முதல் அந்த அந்த சயனிஸ்ட் கட்டமைப்பு எப்படி கொண்டு வந்து அந்த கொலனைஸ், அந்த சின்ன சின்ன கொலனிகள் உருவாக்கினார்கள் எல்லாம், குடியேற்ற திட்டங்கள், அந்த குடியேற்ற திட்டங்கள் சம்பந்தமான ப்ளூ பிரிண்டை கொண்டு வந்து DSNI காட்ட கொடுத்தார். அதுதான் அந்த கல்வோயா திட்டத்தினுடைய ரூட். சரிதான். இது கொஞ்சம் பழைய ஹிஸ்டரி. அப்ப நான் உங்களுக்கு அதனுடைய ஆவணத்தை நான் உங்களுக்கு அனுப்பி விடுறேன். அது உங்களுக்கு அந்த அதனுடைய ஒரிஜினல் ஆவணம் தேவைப்படும். அப்ப அதை எடுத்து சிங்களத்துல அக்ரிகல்ச்சரல் பேட்ரியாட்டிசம் என்ற தலைப்புல ஒரு சின்ன புத்தகம் அடிக்கிறேன் சிங்களத்துல. சரிதான். விவசாயத்துறை தேசபக்தி என்ற சிங்களத்துல போட்டு, இந்த எங்களுடைய நேஷன் பில்டிங் என்ற ஒன்று இருக்கு தானே, சுதந்திரத்துக்கு பிறகு நேஷன் பில்டிங்குக்கான ஒரு கட்டமைப்பாக அதை கொண்டு வருகிறது. அப்ப இந்த இஸ்ரேல் இன்ட்ரெஸ்ட்ன்றது அந்த செகண்ட் வேர்ல்ட் வார்க்கு பிறகு அங்க இஸ்ரேல் அமைச்சதுக்கு பிறகு சவுத் ஏசியாக்குள்ள அவங்க இங்க இதை கொண்டு வரோம். இப்ப இதனுடைய ரூட் காஸ் அப்படியே செய்து வரைக்கல. பண்டார்நாயக்கா அந்த UNP அந்த திட்டம் பிழைச்சோன்னு அது அப்படியே கிடப்புல போடப்பட்டுச்சு. அதுக்கு பிறகு நிலையான அரசாங்கம் இலங்கையில் இருக்கு. பண்டாரநாயக்கா கொல்லப்படுறார், பிறகு UNP வருது. டட்லியால 2 வருஷம் கூட ஆட்சியை பிடிக்க முடியல. சிரிமா வந்துடுறா, திருப்பி டட்லி வாரா, திருப்பி அவரை தோக்கடிச்ச சிரிமா வாரா. இடதுசாரிகள் எல்லாம் சேர்ந்து ஆட்சி அமைக்கணும். 77 வரைக்கும் ஆட்சி இருக்கக்கூடிய இஸ்ரேலால திருப்பி மூக்க நுழைக்க முடியல. சரிதானே. ஆனால் 77 JR வந்த கையோட எந்தவித தாமதமும் இல்லாமல் நீங்க சொன்ன அந்த அவர்களோட நலன்புரி இது கொண்டு வரப்படுது. அங்க கொண்டு வந்த உடனேயே அங்க இஸ்ரேல் அக்ரிகல்ச்சரல் எக்ஸ்பர்ட்ஸ் என்ற பெயர்ல தான் இவர்கள் அங்க இறங்குறார். அவர்கள் அந்த ஹோட்டல் ஒப்ராயில தான் முதலாவது அவன் ஆபீஸ் அமைக்கப்படுது. ஆனால் ஃப்ரண்ட் நேம் என்னன்னா அக்ரிகல்ச்சரல் எக்ஸ்பர்ட்ஸ். இதுதான் அந்த இஸ்ரேலையும் இந்த கொலனி போட்டது. அதே ஆபீஸ் அதுல இருந்து லிபர்டி பிளாசா கொல்பிட்டிக்கு வருது. இவர்கள் தான் இதை நேரடி கண்காணிப்பு, அதாவது JR ஜெயவர்தனுடைய மகன் நேரடி கண்காணிப்பு. JR வேறையும் கூட ஒருத்தரையும் நம்பல இருக்கா. ஒரு சீக்ரெட் ப்ராஜெக்டாகத்தான் JR மகன் இதுக்கு கீழதான் அது நேரடியாக வெளியே ரவி ஜெயவர்தன் கொண்டு அவற்றை மகனுக்கு கீழே தான் போடப்படும். அதே நேரம் அவர்கள் கிழக்க மையப்படுத்தி தான் இந்த STF கொண்டே அமைக்கிறார். உண்மையாக ஆயுத இயக்கம் பலமாக இருந்தது வடக்கு, ஆனால் STF அமைக்கப்படுறது கிழக்குல. ஏனென்றால் திட்டம் அப்ப கிழக்குல தீவிர முஸ்லிம் தீவிரவாதத்தையும் ஊட்டி வளர்த்த ஒரு பக்கமாக, மறுபுறமாக அதுக்கு எதிரான தீவிர தமிழ் தேசியவாதத்தை வளர்த்த ஒரு மிகப்பெரிய மோதலை அந்த கிழக்குல உருவாக்கி வரும். அப்ப கிழக்குல முஸ்லிம் தீவிரவாதத்தை கொண்டு தமிழ் ஆக்களை கொல்ல பண்றதும், முஸ்லிம் ஆயுதப்படைகளை உருவாக்குனதும், அதுக்கு எதிராக புலிகளை கொண்டு பள்ளிவாசல் கொலைகள் எல்லாம் செய்து, குறுக்கல் மடம் படுகொலை எல்லாம் செய்து, இந்த இஸ்ரேலுடைய தேவை தான், அதனுடைய ப்ராஜெக்டினுடைய பார்ட் அண்ட் பார்சல் தான் புலி என்று சொல்லி நான் நினைக்கிறேன். நீண்ட உரையாடலை தந்த உங்களோட நேரத்தை ஒதுக்கி உங்களோட இந்த கருத்துக்களை பயந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி. நன்றி தோழர். நன்றி ஜெர்மன். நன்றி.